பெத்தநாயக்கன்பாளையம் அடுத்த பாப்பநாயக்கன்பட்டி கரியகோவில் நீர்த்தேக்கத்திலிருந்து விவசாய பாசனத்திற்கு நீர்வளத்துறை சார்பில் தண்ணீர் திறக்கப்பட்டது. அணையின் அருகில் உள்ள விவசாயிகள் 100க்கும் மேற்பட்ட ராட்சத மின் மோட்டார் மூலம் தண்ணீரை உறிஞ்சுவதால் கடைமடை விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் அடுத்த பாப்பநாயக்கன்பட்டி கரியகோவில் நீர்த்தேக்கம் 52.5 அடி உயரமும் 16.7 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்நிலையில் இப்பகுதி வறட்சியின் காரணமாக விவசாயிகள் ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்காக தண்ணீர் திறக்கும்படி கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையின் அடிப்படையில் சேலம் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் தேன்மொழி தலைமையில் உதவி பொறியாளர் யுவராஜா முன்னிலையில் நீர்மட்டம் 39.2 அடி உள்ள நிலையில் அணையின் வலவு இடதுபுறமுள்ள விவசாய பாசன வாய்க்காலில் 15 நாட்களுக்கு 40 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. அப்போது விவசாய சங்கத்தினர் கூறியதாவது: மாவட்ட ஆட்சியரிடம் தண்ணீர் தேவைக்காக கோரிக்கை மனு வைத்தோம். அதன்படி இன்று வெள்ளிக்கிழமை தண்ணீர் திறக்கப்பட்டது. அதில் வலதுபுறம் உள்ள பாசன வாய்க்காலில் 20 கன அடியில் தண்ணீர் மட்டும் திறந்துவிடப்பட்டது. இடதுபுறம் உள்ள பாசன வாய்க்காலில் சரியாக தூர்வாராததால் சற்று தாமதமாகவே தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்து வருவதாகவும், நாங்கள் கேட்ட தண்ணீர் திறந்துவிடாததால் கடைமடை உள்ள விவசாயிகளுக்கு போதிய நீர் ஆதாரம் கிடைப்பதில்லை. காரணம், அணையின் அருகிலுள்ள விவசாயிகள் 100க்கும் மேற்பட்ட ராட்சத மின் மோட்டார்கள் வைத்து நீரை உறிஞ்சுவதால் கடைமடை விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைப்பதில்லை. இதை வரைமுறை செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அதிகாரிகள் துரிதமாக செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தனர். மேலும் இவ்வாறு செய்யாவிட்டால் விவசாயிகள் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்துவோம் என மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கட்டப்பட்டுள்ள கரியகோவில் நீர்த்தேக்கத்தில் விவசாயிகளுக்கு பாசனத்திற்கும் குடிநீருக்கும் தண்ணீர் திறக்க கோரி மாவட்ட ஆட்சியர் தலைவர் கேட்டிருந்தோம். அதன்படி 40 என்று தண்ணீர் திறக்க அதிகாரிகள் முற்பட்டார்கள். ஆனால் ஒரு வாய்க்கால் திறந்துவிட்டு ஒரு வாய்க்காலை காலதாமதமாக செய்தார்கள். அந்த தூர்வாராத காரணமும் வாய்க்காலை சரியாக கட்டமைக்காத காரணமும் எங்களுக்கு தண்ணீர் வந்து செல்வது கஷ்டம். இந்த ஆற்றுப்படுகையில் 100 மோட்டார்கள் மேல் மின் மோட்டார்கள் வைத்து நீரினை உறிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேற்கொண்டு தூர்வாருகின்ற நிகழ்ச்சியை அதிகாரிகள் தலையிட்டு அதை தூர்வாரி நமக்கு தண்ணீர் கிடைக்க விவசாயிகளுக்கு கடைமடை வரை பாய ஆவணம் செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். இது விவசாய பாசனம் எத்தனை ஏக்கர்னா இருக்குது? 4500 ஏக்கர் விவசாய பாசனம். 4500 ஏக்கர் பழைய ஆயக்கட்டு ஏக்கராக்கள் 4500 ஏக்கர் இருக்கிறது. இதில் பெத்தநாயக்கன்பாளையம் வரையில் ரெட்டி அணை வரையில் போக வேண்டும். ஆனால் இது நாங்கள் அணைக்கை செல்வதற்கு 15 கிலோமீட்டர் தூரம் ஆற்றுப்படுகை நீண்ட தூரம் உள்ளது. அதனால் தண்ணீரை இன்னும் சேர்த்து திறந்து விட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரையும் அதிகாரிகளுக்கு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நீங்கள் கேட்டதுக்கு அதிகாரி என்ன சொன்னாங்க? அதிகாரிகள் முயற்சி பண்ணுறோம்னு சொன்னாங்க. ஆனால் முயற்சி பண்ணதாக தெரியவில்லை. இப்போ நீங்கள் கேட்ட தண்ணீர் கொடுக்கலாம், அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? விவசாயிகள் குறைகளை கூறி திரும்ப போராட்டம் நடத்துவதாக முடிவு செய்துள்ளோம். உங்கள் பேர் என்ன? கணேசன். அதே போல் இந்த காவேரி உபரி நீர் சார் இங்கே இந்த மாவட்டத்துக்கு, கிழக்கு மாவட்டத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். அரசு செய்து கொடுக்கணும். ரொம்ப